இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய திரு அண்ணாமலை அவர்களே, முன்னாள் மேதகு ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, மதிப்புக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்திருக்கிற ஐயா ஹெச்.வி. கண்டே அவர்களே, பெருங்கோட்ட பொறுப்பாளர்கள் கரு நாகராஜன் அவர்களே, கே.பி. முருகானந்தம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாநில துணைத் தலைவர்கள் அண்ணன் திருப்பதி நாராயணன் அவர்களே, நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர், இன்னும் சொல்லப்போனால் மதிப்புக்குரிய வாஜ்பாய் அவர்களோடு அம்பாசடர் காரிலே பின்னாலே அமர்ந்து அவர் பணியை செய்தவர், திருநெல்வேலி சகுந்தரா ஹோட்டலில் 96ஆம் ஆண்டு ஒரே அறையில் தங்கிய நமது மாபெரும் தலைவர் அண்ணன் ஹெச். ராஜா அவர்கள், டால்பின் ஸ்ரீதர் அவர்கள், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதையும் எதிர்பாராமல் இந்த இயக்கத்திற்காக வந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கின்ற சுப்ரீம் ஸ்டார் அண்ணன் சரத்குமார் அவர்கள், சாய் சத்யன் அவர்கள், விஜய் ஆனந்த் அவர்கள், காளிதாஸ் அவர்கள், டாக்டர் பிரேம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புவனகிரி அருள் மற்றும் ரங்கன் மற்றும் பரிமளா அவர்கள், இந்த நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த மேடையில் முதலாக நின்று இப்படி ஒரு வாய்ப்பை பெற்றதற்கு இந்த குழுவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அகில இந்திய அளவில் பாரதிய பிரதமர் வாஜ்பாய் அவருடைய பிறந்த நாளை ஆண்டு முழுவதும் கொண்டாடும் என்று ஒரு திட்டமிட்டு, அந்த திட்டத்தை தமிழகத்தில் என்னுடைய தலைமையிலே குழு அமைத்து தம்பி கே.பி. முருகானந்தம் அவருடைய தலைமையிலே இந்த நிகழ்வை அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு, அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பினை வழங்கிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லாட்சி நாயகன், நாயகன் என்று சொன்னாலே தலைவன் என்று பொருள், தகுதியான தலைவர் என்று பொருள். சினிமாவில் நாயகன் என்று வந்தால் அது கதாநாயகன். ஆனால் ஆட்சியில் நாயகன் என்று சொன்னால் அது நல்லாட்சி நாயகன் மதிப்புக்குரிய வாஜ்பாய் அவர்கள். அவருடைய பிறந்த நாளை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஓரிரு தினங்களில் கே.பி. முருகானந்தம் அவர்களும் கரு நாகராஜன் அவர்களும் மாவட்ட தலைவர்கள் இணைந்து இவ்வளவு 2 தினங்களில் திரு மாநில தலைவர் சொன்னதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். முதற்கண் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை, எல்லா சிரமத்திற்கும் இல்லாமல் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, மறைந்த வாஜ்பாய் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, மிகப்பெரிய தலைவர். பத்மவிபூஷன், பாரத ரத்னா, பத்மவிபூஷன் பட்டம் பெற்றவர்கள். அது மட்டுமல்ல, மொரார்ஜி தேசாய் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற காலத்தில் ஐநா சபைக்கே அனுப்பி அவர்களை பேச வைத்தவர்கள். ஜனதா கட்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்து இன்றைக்கு இந்தியாவின் மதிப்பையும் மாண்பையும் காத்த மாபெரும் தலைவர் வாஜ்பாய் அவர்கள். அவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில்தான் இந்தியாவிற்கே ஒரு அமைதி வந்தது. அதன் பிறகு தொடர்ந்து இப்பொழுது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய காலத்தில் இன்றைக்கு நாம் தலைநிமிர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் விட்டவர் வாஜ்பாய் அவர். நாடு நல்லா இருக்கிறது என்று சொன்னால், இவ்வளவு முன்னேறி இருக்கிறது சொன்னால், ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பு வசதியை மேம்படுத்த வேண்டும், சாலைகள் மேம்பாடு வசதிகள் செய்ய வேண்டும். செய்து கொடுத்தவர் நமது மதிப்புக்குரிய வாஜ்பாய் அவர்கள். தங்க நாற்கரை சால தந்த தங்க மகன் வாஜ்பாய் அவருடைய பிறந்த தினத்தை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, பொக்ரான் அணுகுண்டு அமெரிக்காவே அதிர்ந்து போக அளவிற்கு எப்படி நடந்தது, எந்த நேரத்தில் நடந்தது என்று கண்டுபிடிக்க முடியாதவர்களுக்கு அமெரிக்க ராடார்களெல்லாம் கண்மூடி நமது இந்திய பொக்ரான் அணுகுண்டை வெடித்து காட்டியவர் மதிப்புக்குரிய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள். கார்கில் போரை கண்டு வெற்றி பெற்றவர் நமது வாஜ்பாய் அவர்கள். அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற சொன்னால், இன்னைக்கு அகில இந்திய அளவில் சில குறிப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய திருவுருவப் படத்தை வைத்து இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று திட்டமிட்டு, அதனுடைய அடிப்படையில் நாம் இந்த ஓராண்டு முழுவதும் கொண்டாட வேண்டும். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான்
இன்றைக்கு பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்று சொன்னாலும் கூட, ஆனால் இந்த ஓராண்டுகளில் ஒவ்வொரு பாரதிய ஜனதா தொண்டனும் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புகுந்து அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்கு சபதம் எடுத்திருக்கின்ற நாளாக இந்த நாள் ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் அமைய வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் ஒன்றுதான், அகில இந்திய அளவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நமது மாநிலத்தில்தான் இப்பொழுது நமது திரு அண்ணாமலை அவருடைய அறிவுரையின்படி செல்வ மகள் சேமிப்பு திட்டம், செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் 200 ரூபாய் போட்டாலே போதும். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1000 ரூபாய் போட்டு ஆண்டு முழுவதும் தமிழகத்தில் குறைந்தபட்சம் 1 லட்சம் பேர் கொடுக்க வேண்டும் என்று நாம் திட்டமிட்டிருக்கிறோம். இது குறைந்தபட்சம். ஆனால் 68,000 பூத்துகள் இருக்கிறது. ஆனால் 68,000 பூத்திலே போட்டாலும் ஒரு பூத்துக்கு ஒரு நபர் போட்டாலே 68,000 பேருக்கு சேர்ந்து விடும். ஆனால் இன்றைக்கு எல்லோருமே இன்றைக்கு சூளுரைத்திருக்கிறார்கள், நாங்கள் பூத்துக்கு 5 பேராவது போடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக பாரதிய ஜனதா நிர்வாகிகள், நீங்கள் அப்படி கணக்கு பார்த்தால் 2 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலாக அமையும். இருந்தாலும் குறைந்தபட்சம் 1 லட்சம் குழந்தைகளுக்காக போட வேண்டும் என்பதை அறிவுறுத்தியிருக்கிறோம். அது தமிழகத்தில் மட்டும்தான் இன்றைக்கு நமது ஏற்பாடு செய்திருக்கிறோம். மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது. நமது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுடைய எல்லா பார்வையும் இன்றைக்கு தமிழகத்தின் மீது பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு நிச்சயமாக எதிர்நோக்கி இருக்கிறோம் என்பது நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, 1000 ரூபாய் என்பது சிறித தொகையாக இருந்தாலும் சரி, ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் 1000 ரூபாய் கொடுக்கிறது, மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கிறது. அது மாதந்தோறும் டாஸ்மாக் கடைகளுக்கு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக 1000 ரூபாய் கொடுப்பது இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் வருங்காலத்தில் குழந்தைகளுடைய திருமணத்திற்கும் படிப்பிற்கும் உதவி செய்கின்ற ஒரு நல்ல திட்டமாக அமையும். அதை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி நமது கட்சி ஒவ்வொரு மூலை முடுக்குகளில் உள்ள கிராமங்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்றடைய செய்வதற்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்பது அன்போடு கேட்டு, மீண்டும் ஒரு முறை இந்த மேடையை உருவாக்கிய, என்றாலும் ஒரு மேடை உருவாக்கியது என்பது மிக கடினம். அது ஓரிரு நாட்களில் இவ்வளவு ஏற்பாடுகள் செய்வது அதைவிட கடினம். அதை செய்த திரு KP முருகானந்தம், கரு நாகராஜன் அவர்களுக்கும் அவர்களோடு தோளோடு தோளோடு என்ற மேடையை உருவாக்கிய அத்தனை தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.